அவளிடம் பேச சர்வா முயன்றான். ஆனால் வேதிகா அவனை கண்டுகொள்ளவே இல்லை. பல முறை முயன்றும் அதுவே நீடிக்க சர்வா அவர்களோடு அமர்ந்து சாப்பிட விருப்பப்படாமல் கிளம்ப தயாரானான். இப்போதெல்லாம் அங்கு அமர்ந்து சாப்பிடுவது கம்பெனி ப்ராஜெக்ட் பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளத்தான். ஆனால் இனி குயின்சி மூலம் அந்த தகவல்கள் அனைத்தும் அவனுக்கு வந்து சேரும். எனவே அங்கு அமர்ந்து அவர்களோடு பேசி காலையிலேயே வாக்குவாதம் செய்ய விருப்பப்படாமல் கிளம்பிவிட்டான். யாரும் அவனை சாப்பிட்டுவிட்டு செல் என்றும் கூறவில்லை. சர்வா சரியாக காரில் ஏறுவதற்கு முன் அவனை அழைத்த வேதிகா, ஈவினிங் தாத்தா பர்த்டே பார்ட்டி இருக்கு, சீக்கிரம் வந்துரு, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா என்று ஆர்டர் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட சர்வா லேசாக சிரித்து கொண்டான். ஏற்கனவே அதியமானுக்கு கொடுப்பதற்காக வாட்சை கிஃப்டாக வாங்கிவிட்டான். அதை இவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என அவன் முன்பு தங்கியிருந்த சர்வன்ட்ஸ் ரூமில் வைத்திருக்கிறான். ஈவினிங் பார்ட்டியில அதை கிஃப்டா அவருக்கு கொடுத்துடலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் ஆபீஸுக்கு கிளம்பினான். மாலை நேரம் அதியமானின் பர்த்டே பார்ட்டி ஆரம்பித்தது. அந்த மொத்த வீடும் பெரிய அளவில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பார்ட்டிக்கு என சில உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்திருக்க அனைவரும் விலை உயர்ந்த உடையில் பார்க்கவே பணக்கார கலையோடு வந்து சேர்ந்திருந்தனர். சர்வா இறுதியாக அங்கு வந்து சேர உள்ளே நுழையும் பொழுதே கூட்டம் கூட்டமாக பலர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும்தான் கூப்பிட போறேன்னு சொன்னாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க என்று சுற்றி பார்த்தவன் ஒருவேளை இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே அதிகம் போல என்று நினைத்து கொண்டான். அவன் மேலும் சிந்திப்பதற்குள் இந்த இத்துப்போன கார்ல இங்க வந்தது யாரு என்று ஒரு பெண் சர்வாவின் காரை காண்பித்து கேட்க, அதோ நிக்கிறானே ஒரு பையன், அவன்தான் என்று இன்னொரு பெண் கூறினார். அவர்களை நிமிர்ந்து பார்க்க குறுக்கே வந்த தீரஜ், அதுதான் வேதிகாவோட ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரியாதா என்று அறிமுகம் செய்து வைக்க அந்த பெண்களுக்கு எல்லாம் பெரும் ஆச்சரியம். கூடவே தீரஜ் மீண்டும், அவன் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்ல முடியாது, இந்த வீட்ல ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்கான், வீட்லயே அவன்தான் வேஸ்டா இருக்கான் என்று சர்வாவை பற்றி பேசிக்கொண்டே போக, அப்படின்னா இவன் ரொம்ப புவர் கை அப்படிதானே என்று அந்த பெண் தீரஜ் சொன்னதை வைத்து கேட்க, என்ன இருந்தாலும் வேதிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கும், எதுக்காக இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், அது மட்டும் போதுமா, இந்த பொண்ணுங்க ஏன்தான் இப்படி இருக்காங்களோ என்று உடனிருந்த அந்த பெண் கூற தீரஜ் தனக்குள்ளேயே மெதுவாக சிரித்து கொண்டான். சர்வா வேதிகா இருவரில் யார் அசிங்கப்பட்டாலும் அவனுக்கு கொண்டாட்டமாகவே இருந்தது. அவர்களோடு பதிலுக்கு பதில் பேசினால் சண்டை வரும் என நினைத்து சர்வா எதையும் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இன்னும் பார்ட்டிக்கு ஆட்கள் வந்தபடியே இருக்க வேதிகாவும் தயாராகி கீழே வந்திருந்தாள். பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கும் அளவிற்கு விலை உயர்ந்த உடை அணிந்திருந்தவள் பிரவீன் அவளுக்காக கொடுத்த மோதிரத்தையும் கையில் அணிந்திருந்தாள். பலரின் பார்வை காரணமே இல்லாமல் அந்த மோதிரத்தின் மீது பதிந்தது. இன்னொரு புறம் தீரஜ் வேதிகாவிற்கே தெரியாமல் வந்திருக்கும் அனைவரிடமும், வேதிகா நாங்க சொல்ல சொல்ல கேட்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவன் ஒரு வேஸ்ட், வேதிகா வாழ்க்கையே போச்சு தெரியுமா என்று சர்வாவை பற்றி இஷ்டத்திற்கு சொல்லி வைத்திருக்க, இப்போது வேதிகா மீது மற்றவர்கள் பார்வை சற்று வித்தியாசமாக விழுந்தது. அனைவர் மனதிலும் வேதிகா எதற்காக இப்படிப்பட்ட ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்படி அவனிடம் என்னதான் அவளுக்கு பிடித்தது என்ற கேள்விதான் பிரதானமாக இருக்க, அவள் கையிலிருந்த மோதிரத்தை பார்த்ததும் இன்னும் கூட சற்று அதிகமாகவே குழம்பிப் போயினர். பார்த்தாலே மிகவும் எக்ஸ்பென்சிவான மோதிரம் என்று தெரிந்தாலும் அது எப்படி அவள் வாங்கியிருப்பாள், அது எவ்வளவாக இருக்கும் என்று இன்னும் பற்பல கேள்விகள் அவர்களுக்குள் இருந்தது. அப்போது வேதிகாவின் தங்கை முறையில் இருக்கும் அனன்யாவும் பார்ட்டிக்கு வந்திருந்தாள். வேதிகாவைப் போலவே அவள் அழகாக இருந்தாலும் தன் பகட்டான வாழ்க்கையை பந்தாவாக காட்டிக்கொள்ளும் பழக்கம் கொண்டவள் அவள். நேராக வேதிகாவிடம் வந்த அனன்யா, உன்னோட புருஷன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காராமே, எதுவும் சம்பாதிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டு உனக்கு கல்யாணத்துக்காக கூட ஒரு மோதிரம் வாங்கி தரலையாமே என்று தீரஜ் வாயிலாக ஆங்காங்கே கேட்டதை வைத்து வேண்டுமென்றே வேதிகாவிடம் நக்கலாக கேட்டாள். அவளை பார்த்துவிட்டு தூரத்தில் இருக்கும் சர்வாவை ஒருமுறை பார்த்த வேதிகா பெருமூச்சுடன், உனக்கு என்ன கேட்கணுமோ அதை டைரக்டா கேளு, எதுக்கு தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க என்றாள். அதை கேட்டு சிரித்த அனன்யா, சும்மா தான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன், அப்படியே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த ஒண்ணுமே இல்லாத பையன் கூட நீ எப்படி வாழற, எப்படி சந்தோஷமா இருக்க என்று ஏதோ பெரிய ஆச்சரியம் போல் அவள் கேட்க
கைகளை கட்டிக்கொண்டு அவளை முறைத்த வேதிகா, நான் இப்போ ஒரு கம்பெனியோட CEO என்று மிகவும் கர்வத்தோடு கூறினாள். ஆனால் அதைக் கேட்டு அனன்யா பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. நீ வேணும்னா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா தாத்தா உன்னை எப்படியாவது கம்பெனியை விட்டு அனுப்பணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி நீ அவருக்கு ஃபேவரட்டா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அப்படி இல்லை, அது உனக்கே தெரியும். அப்புறம் எந்த நம்பிக்கையில என்கிட்ட திமிரா சொல்ற என்று அவள் கூற, வேதிகாவின் பார்வை சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அதியமானின் மீது பட்டது. அனன்யா சொல்லவில்லை என்றாலும் அதியமான் மனதில் என்ன இருக்கிறது, அவர் தன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பது வேதிகாவிற்கே தெரியுமே. அதனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, வேதிகாவின் மோதிரத்தை பார்த்த அனன்யா வேகமாக அவள் கைகளை பிடித்து, என்ன இது, மோதிரம்லாம் போட்டிருக்க என்று கேட்டு முடிப்பதற்குள், அது ஒன்னும் சாதாரண மோதிரம் இல்ல, பிரஷியஸ் டைமண்ட் என்று குறுக்கே புகுந்து சொன்னாள் சித்ரா. கூடவே அந்த மோதிரம் எப்பேற்பட்டது என்று அவள் விளக்கிக் கூற, அனன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மேலும் சுற்றியிருந்த பலரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். வேதிகாவின் கையை அருகில் இழுத்து அந்த மோதிரத்தை மிகவும் தெளிவாக பார்த்த அனன்யா, இது நிஜமாவே அந்த ரிங்கா, என்னால நம்பவே முடியலையே என்று கூற, மற்ற சில பெண்கள் கூட அதே போலத்தான் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, வேதிகா இது எவ்வளோ, எங்க வாங்குன என்று மாறி மாறி கேள்வி கேட்க, ஒரு 40 கோடியாவது இருக்கும் என்று சொன்னாள் அனன்யா. இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரியும். கூடவே இருந்த அனைவரும் விலையை கேட்டு இன்னும் வாயடைத்து போயினர். அடுத்ததாக அந்த மோதிரம்தான் பேச்சு பொருளாகவே மாறியிருந்தது. இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவ்வப்போது வேதிகாவையும் தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் சர்வாவையும் மாறி மாறி பார்த்தனர். ஆனால் வேதிகாவை சந்தேகமாக பார்த்த அனன்யா, இந்த மோதிரத்தை வாங்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதை நீ எங்க வாங்கினேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் இதை வாங்க என்கிட்ட பணம் இல்லாம இல்ல, ஆனா இதை வாங்கறதுக்கு பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதான் கேட்கிறேன் என்று அனன்யா கேட்டுக்கொண்டே போக, தனது கையை பின்னால் இழுத்துக்கொண்ட வேதிகா, அப்படின்னா யாரால இதை வாங்கி தர முடியுமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ என்று பட்டென கூறிவிட்டாள். அதை கேட்டதும் அனன்யாவின் முகம் மாற அங்கிருந்து சென்று விட்டாள். வேதிகா, சித்ரா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது மைக்கோடு முன்னால் சென்று நின்ற தீரஜ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாத்தா, இப்ப கிஃப்ட்ஸ்கான நேரம் வந்துருச்சு, எல்லாரும் உங்களோட கிஃப்டை தாத்தாவுக்கு கொடுக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அவன் கையிலும் ஒரு பெரிய பெட்டி இருந்தது. பார்க்கவே அழகாக கவர் செய்யப்பட்டிருந்த அந்த பெட்டியில் என்ன இருக்கும் என்று அனைவரும் ஆர்வமாக பார்க்க, அந்த பெரிய பெட்டியை திறந்து, நீங்க இன்னும் 100 வருஷத்துக்கு இதே மாதிரி ஆரோக்கியமா இருந்து எங்களை சரியான வழியில கூட்டிட்டு போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களோட இந்த பர்த்டேக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் என்று சொல்லி அந்த பெட்டிக்குள் இருந்து ஒரு ஓவியத்தை வெளியில் எடுத்தான். அதில் அதியமான் உருவம் தத்ரூபமாக வரையப்பட்டு இருந்தது. கீழே அதை வரைந்த ஆர்டிஸ்ட் கையெழுத்து இருக்க, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து வரைஞ்சிருக்கியா என்று அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். தாத்தா மனதை தொடும் அளவிற்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என நினைத்த தீரஜ் பல நாட்களுக்கு முன்னாலேயே மிகவும் சிறந்த ஓவியர் ஒருவரிடம் கொடுத்து இதை தயார் செய்திருந்தான். இதற்காக நிறைய செலவழித்ததால் தான் ஆகாஷுக்கு தீரஜால் பணம் கொடுக்க முடியவில்லை. மேலும் பணம் இல்லாத காரணத்தினாலேயே ஆகாஷ் இந்த பார்ட்டிக்கு வரவில்லை. தீரஜ் கொடுத்த ஓவியத்தை வாங்கி ஆசையாக பார்த்த அதியமான் முகத்தில் புன்னகை பூத்தது. இது ரொம்ப அழகா இருக்கு தீரஜ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பேரனை தோளோடு அணைத்துக் கொண்டு கூறினார். பிறகு அடுத்தடுத்து ஒருவர் பின் ஒருவராக அவருக்கு பரிசு பொருள் கொடுக்க முன்வந்தனர். சர்வா ஓரமாக நின்று நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அங்கு நடக்கும் எதிலும் அவனுக்கு பெரிதாக நாட்டமில்லாமல் போக அமைதியாகவே இருந்தான். சரியாக அப்போது வீட்டினுள் நுழைந்தான் பிரவீன். அவன் உள்ளே வந்ததுமே அனைவர் பார்வையும் பிரவீன் பக்கம் திரும்ப சர்வா அவனை பார்த்து எரிச்சல் அடைந்தான். இன்னும் கூட வேதிகாவிற்கு அவன் டூப்ளிகேட் மோதிரம் வாங்கி கொடுத்ததை சர்வாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா இருக்கான். இவனை போய் பிடிச்சிருக்குன்னு அந்த வேதிகா லூசு சொல்லுது. ஆனா அவளுக்கு மட்டும் இந்த மோதிரத்தை பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் என்று தனக்குள்ளேயே நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தான் சர்வா. அப்போது பிரவீனை பார்த்து ஆச்சரியமடைந்த அதியமான், பிரவீன், நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறிட, நான் தான் அவனை வரச் சொன்னேன் மாமா என்றார் அம்பிகா உடனே. வேதிகாவை பிடிக்கவில்லை என்றாலும் தீரஜுக்கு பிரவீனை பிடிக்கும். பல முறை அவனுக்கு உதவி தேவைப்பட்ட பொழுது
பிரவீன் செய்திருக்கிறான் என்பதால் தீரஜும் அவனோடு நல்ல முறையில் பேசினான். பிறகு பிரவீன் கைகளை பிடித்த அதியமான், என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றார். எதுக்கு தாத்தா இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே, நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னவன் எக்ஸ்பென்சிவான வாட்ச் ஒன்றை அவர் முன்னால் எடுத்து நீட்டினான். அதை பார்த்ததும் அங்கிருந்த பலரும் மூச்சடைத்து போகினர். வேதிகா கூட அதைக் கண்டு பெரிதாக ஆச்சரியமடைந்தாள். உண்மையை சொல்லப்போனால் அந்த கிஃப்ட் அதியமானை இம்ப்ரெஸ் செய்வதற்காக கொண்டு வந்தது போல இல்லாமல் வேதிகாவை இம்ப்ரெஸ் செய்யவே அவன் கொண்டு வந்திருக்கிறான் என்று தெளிவாகவே தெரிந்தது. அவன் நினைத்தது போலவே வேதிகாவும் அதைக் கண்டு ஆச்சரியமடைந்திருக்க, இன்னொரு புறம் அம்பிகாவோ, ஓ மை காட், 12 கோடி ரூபாய் வாட்சா என்று நம்ப முடியாமல் சத்தமாகவே கத்திவிட, அதைக் கேட்டு சர்வா இந்த பக்கம் சற்று எரிச்சல் அடைந்தான். யாருக்கு தெரியும், இதையே எங்கேயாவது டூப்ளிகேட்டா செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பான் என்று அவன் முணுமுணுத்துக் கொண்டிருக்க, அது லேசாக வேதிகாவுக்கு காதில் விழுந்ததில், இப்ப என்ன சொன்ன என்று அவனிடம் திரும்பினாள். அதற்கு சர்வா பதில் சொல்வதற்குள், சரி இப்ப எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து முடிச்சாச்சு, சர்வாதான் இன்னும் கிஃப்ட் கொடுக்கல, தாத்தாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற என்று சத்தமாக கேட்டிருந்தான் தீரஜ். அவனது நக்கல் சிரிப்பிலேயே சர்வாவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அவனது நோக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. அதுவரை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் சிரித்துக் கொண்டிருந்த வேதிகாவின் முகம் அடுத்த நொடியே மாறிப்போனது. என்னதான் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வா என்று அவள் கூறியிருந்தாலும் நிச்சயம் சர்வா கொடுக்கும் கிஃப்ட் இங்கு அனைவரும் கிண்டல் செய்யும்படிதான் இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. ஒருவேளை விக்ரமன் கிட்ட காசு வாங்கி ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பானோ? அப்படி வாங்கினா மட்டும் என்ன ஆயிடப் போகுது? அந்த பணத்தை திருப்பி கொடுக்க இன்னும் எத்தனை மாசம் இவன் வேலைக்கு போகணுமோ என்று அவளாகவே ஏதேதோ நினைத்துக் கொண்டிருக்க, இந்த பக்கம் சர்வாவை பார்த்து சிரித்த அனன்யா, இவர் கையில ஒரு பழைய பாக்ஸ் இருந்துச்சு, அதுதான் கிஃப்ட்னு நினைக்கிறேன் என்று கூறினாள். அப்படியா? அந்த கிஃப்ட் தாத்தாவுக்கு கொடு சர்வா என்று தீரஜ் சொல்ல, நான் ஏற்கனவே எல்லாரும் கிஃப்ட் வச்சிருந்த இடத்துல வச்சுட்டேன், தனியா எதுக்கு கொடுக்கணும் என்று சாதாரணமாக கேட்டான் சர்வா. அவனை நிமிர்ந்து பார்த்த அதியமான், என்ன கிஃப்டா இருந்தாலும் என் கையில கொடு, இல்லைனா நீ கிஃப்ட் கொடுக்கலன்னு நான் நினைச்சுப்பேன் என்றார். அதை கேட்டதும் சர்வா அதிர்ந்தான். கூடவே சுற்றி பார்க்க அனைவரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க, வேதிகா தலையில் கை வைத்து குனிந்து நின்றிருந்தாள். சர்வா என்ன செய்ய போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.